ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாமை கண்டு கொள்ளல் ஆகுமா. நமது அருமை இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவ சமாதானம் நம்மை நிரப்புவதாக, தேவ வல்லமை இந்த வேளையிலே இறங்குவதாக. தேவனுடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது தேவனுடைய கிரியை நம்மேல் வெளிப்படும் என்று நாம் விசுவாசிப்போமாக. தேவன் அற்புதங்களை செய்கின்றவர், வல்லமையான கிரியைகளை செய்கின்றவர் என்பதை நாம் விசுவாசிப்போம். இந்த நாளிலும் தேவன் தாமே நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மை பலப்படுத்த போகிறார். நம்மளுக்கு வாழ்க்கையிலே ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்க போகிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த நாளிலே தேவன் நமக்கு சமாதான வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவன் நமக்கு தெரிந்தெடுத்த வார்த்தை, அது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆம் அருமையானவர்களே, வாசிக்க கேட்ட இந்த அருமையான வசனத்திலே இயேசு 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து இவ்விதமாக சொல்லுகிறார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்றவர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஸ்திரீ, என்ன வியாதி அவளுக்கு இருந்தது? உதிர ஊரல் அவளுக்கு இருந்ததினால் 12 வருஷமாய் பெரும் பாடுபட்டாள். எல்லா வைத்தியர்களிடம் சென்றால் ஒரு வைத்தியர்களும் அவரை சுகமாக்க முடியவில்லை. நிறைய பணம் செலவழிந்து போய்விட்டது, அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. ஆனால் இதை போல மக்களும் இந்த நாட்களிலே உண்டு. உடலிலே சரீரத்திலே வியாதி உள்ளவர்கள் உண்டு. எங்கெங்கெல்லாம் மருத்துவம், நல்ல மருத்துவம் இருக்கிறது என்பதை தேடி பார்த்து போகிறார்கள். ஆனாலும் வியாதி நீங்கின பாடில்லை. ஆனால் தேவனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் வைக்கும்போது தேவன் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் வைக்கிறாயா? உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானம் உனக்கு உண்டு, உன்னுடைய வேதனையை நான் நீக்குவேன் என்று அவர் சொல்கிறார். 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஸ்திரீயினுடைய வேதனையை நீக்கி அவளுக்கு ஆறுதல் கொடுத்த வல்லமையுள்ள தேவன். இந்த நாட்களிலே உலக கவலைகளினால் நாம் சிக்கி தவிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் வருகிறது, வறுமை வருகிறது, வியாதிகள் வருகிறது, கடன் பிரச்சனை நம்மை நெருக்குகிறது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகள் நீங்கின பாடில்லை. ஏன்? நான் தேவனை மறந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். எல்லா காலங்களிலும் தேவனை துதிக்கின்ற பிள்ளைகளாய், தேவனை முகமுகமாய் நாம் தேடுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய உள்ளத்தில் விரும்புகிறார். இந்த நாளிலும் கர்த்தரை நாம் தேடுகிற பிள்ளைகளாக இருக்கின்றோமா? அவருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கின்றோமா? நம்மையே நாம் கேள்விகளை கேட்டு பார்ப்போம். தினந்தோறும் பொழுது புலர்கிறது, நேரம் கடந்து போகிறது, இரவு வருகிறது, நாம் தூங்கி விடுகிறோம், அடுத்த நாள் காலை வருகிறது. இதைத்தான் வாழ்க்கை கடந்து போய்கொண்டே இருக்கிறது. தேவனை மறந்த பிள்ளைகளாய், உலக பிரகாரமாக வாழ்கின்ற பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே நாம் காணப்படுவது உண்மை, உண்மையிலும் உண்மை. கிறிஸ்துவுகள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையின் காலத்திலே நாம் ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டாமா? நம்ம வாழ்க்கையிலே எல்லா கவலைகள் வந்த போதிலும் கூட, வறுமை வந்த போதிலும் கூட, தேவனை மட்டும் நீ மறந்து போகாதே மகனே, தேவனை மட்டும் மறந்து போகாதே மகளே. அந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் மறக்காமல் இருந்தாள். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும்
நான் சுகமாவேன் என்று சொல்லி விசுவாசித்து அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அவள் வேதனை நீங்கி சுகமாயிருந்தாள். பாருங்கள், 12 வருஷமாய் அவள் பட்ட பாடுகள் ஏராளம் ஏராளம். பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே நியாய பிரமாணம் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் வழிநடத்தியது. நியாய பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்றால், லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், சூதக ஸ்திரீ தன் சரீரத்தில் உள்ள உதிர ஊரலின் நிமித்தம் 7 நாள் தன் விளக்கத்தில் இறக்க கடவள். அவளை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக என்று மோசே கொடுத்த நியாய பிரமாணம் இவ்விதமாக சொல்கிறது. அக்காலங்களிலே நியாய பிரமாணங்களில் என்ன சொல்லப்பட்டதோ அதன்படி நடந்து வந்தார்கள். அதன்படி நடக்கவில்லை என்றால் அவர்கள் பாவம் செய்த மனிதர்களாக காணப்பட்டார்கள். மோசே அவர்களை நியாயம் விசாரித்து அவருடைய பாவங்களை போக்கும்படியாக பரிகாரங்களை சொல்லி கொண்ட மனிதனாக காணப்பட்டான். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நாட்களிலே இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செய்தாள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவள் தன்னுடைய உள்ளத்திலே முதலாவதாக விசுவாசித்தாள். அந்த விசுவாசம் எப்படி வந்தது? அவள் வாழ்க்கையின் கடைசி ஓரத்திற்கு வந்துவிட்டாள். இனிமேல் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அந்த நிலைமைக்குள் வரும் பொழுது அவளுக்கு மனதிலே ஒரு பொறி தட்டுப்பட்டது. இயேசு என்று ஒருவர் அற்புதம் செய்கிறாரே, அவரை நாம் பார்த்தால் நம்முடைய வியாதி சுகமாகுவே, ஆனால் அவரை தொட முடியாதே, அவரை பார்க்க முடியாதே, அவர் கூட்டத்தின் நடுவில் இருப்பாரே, எப்படி அவருடைய பக்கத்தில் போய் சொல்வது என்று அவருடைய உள்ளத்தை அது வாட்டி வதைத்தது. ஆனாலும் கூட தன்னுடைய மனதை திடப்படுத்தி கொண்டாள். எப்படியாவது இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் கூட நான் சுகமாவேன் என்று சொல்லி அவள் விசுவாசித்தாள். அந்த விசுவாசம் அவளுக்கு கிரியை செய்தது. பாருங்கள், அவள் வாழ்க்கையிலே அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அந்த வியாதி அவளை விட்டு நீங்கியது. அக்காலங்களிலே யூதர்கள் எவ்விதமாக உடை அணிந்திருப்பார்கள் என்றால், தான் அணிந்திருந்த ஆடைக்கு மேலாக ஒரு மேலாடையை அவர்கள் போடுவார்கள். அந்த மேலாடையை அவர்கள் ஆலயத்திற்கு செல்லும் போதோ ஜெபம் செய்யும் போதோ அவர்கள் முக்காடு போடுவார்கள். அந்த மேலாடையின் ஓரத்தில் 4 மூலைகளிலும் ஒரு தொங்கல் இருக்கும். அந்த 4 தொங்கல்களிலும் இளநீள நாடாக்கள் கட்டப்பட்டு இருக்கும். அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்போது வல்லமை புறப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். மோசே அக்காலங்களிலே இந்த மேலாடையை அவர்கள் அணியும் போது அந்த மேலாடையிலே 4 பக்கங்களிலும் உள்ள அந்த நாடாக்களை பார்த்து அந்த கற்பனைகளின்படி நீங்கள் உங்கள் இருதயத்திற்கு ஏற்றபடி நடக்க வேண்டும் என்று சொல்லி லேவியராகமம் 15ஆம் அதிகாரத்திலே சூதக ஸ்திரீ தீட்டுப்பட்டவள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த லேவியராகமம் 15ஆம் அதிகாரத்திலே கூறப்பட்டுள்ளது. ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்திலும் நியாயப்பிரமாணம் இருந்தது. ஆனாலும் கூட விசுவாசம் அவருடைய உள்ளத்திலே கிரியை செய்தது. தேவன் இந்த நாட்களிலே எதை நமக்கு முக்கியமாக எதிர்பார்க்கிறார் என்றால், நம்முடைய உள்ளத்திலே விசுவாசம் வேண்டும். தேவனை பற்றி விசுவாசம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். என்னை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன்னுடைய வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டபடி நாம் அவரை விசுவாசிக்கும் போது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படும். அவள் விசுவாசித்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதினால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? யார் என்னை தொட்டது? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார். சீடர்கள் சொன்னார்கள், இத்தனை திரளான ஜனக்கூட்டம் இருக்கிறதே, இதில் யார் உம்மை தொட்டது என்று எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லும்போது, இல்லை, என்னுடைய வஸ்திரத்தை யாராவது தொட்டிருக்கிறார்கள், என்னை தொட்டிருக்கிறார்கள், வல்லமை புறப்பட்டது என்பதை நான் அறிவேன் என்று சொல்லும்போது அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து பணிந்து குனிந்து கொண்டாள். ஆண்டவரே, நான் தான் தொட்டேன் ஆண்டவரே என்று சொல்லும்போது அவள் சொன்னார், விசுவாசித்தாய் அல்லவா மகளே, உன்னுடைய வேதனை நீங்கி உன்னுடைய வியாதி நீங்கி சுகமாகிறி, நீ சமாதானத்தோடு போ என்று சொன்னார். விசுவாசத்தின் மூலமாக கிரியை நடைபெறும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் பின்பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால்,
இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் என்றார்கள். பாருங்கள், யார் விதமாக சொன்னார்கள் என்றால், 2 குருடர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, என்னுடைய கண்கள் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்கும் பொழுது, உண்மையாக நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லும்போது, அந்த வார்த்தையின் மூலமாக அவர் வல்லமை, அவர் கிரியை செய்தார். வல்லமை புறப்பட்டது. அவர் கண்களை தொட்டு அவர்களை சுகமாக்கினார். அவர்களுக்கு பார்வை கிடைத்தது. பாருங்கள், எத்தனை பெரிய அற்புதம், எத்தனை பெரிய ஆச்சரியம். இந்த அற்புதம் வருவதற்கு காரணம் என்ன? அவர்கள் உள்ளத்தில் இருந்த விசுவாசம். ஆகியால் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சில கவலைகள் வரும்போது, சில பிரச்சனைகள் நடக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே என்ன வருகிறது? சோர்வுகள் வருகிறது. கடவுளை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லையே, ஆண்டவரை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லையே, ஆண்டவரே ஆண்டவரே என்று அவரை தேடுகிறேனே, எனக்கு தேவன் அற்புதத்தை செய்யவில்லையே என்று சொல்லி நாம் விசுவாசத்தில் சோர்ந்து போய்விடுகிறோம். நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போய்விடாதீர்கள். தேவனை கட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். தேவன் எனக்கு எவ்விதமாக எப்பொழுதாவது அதிசயம் செய்வார், ஏற்ற வேளையிலே ஏற்ற நேரத்திலே எனக்கு சகாயத்தை அனுப்புவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசியுங்கள். தேவன் அற்புதம் செய்கின்ற நல்ல கடவுளாக இருக்கின்றார். ஆகையால் அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த குருடர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கின்றது. அவரை விசுவாசித்தால் வல்லமை உண்டு, அவரை விசுவாசித்தால் நமக்கு பார்வை கிடைக்கும் என்று அவர்கள் அறிந்திருந்ததனால், ஆம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதே போல லூக்கா 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை தொட்டால் போதும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் என்று அவருடைய உள்ளத்திலே ஒரு விசுவாசம் வந்தது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் வியாதியஸ்தர்கள் இருந்தார்களோ அவர்களை பார்த்து மனதுருகி அவர்களை தொட்டு சுகமாக்கினார். யாரெல்லாம் வியாதிப்பட்டார்களோ, யாரெல்லாம் பாவத்தின் மூலம் வியாதி வந்ததோ, அந்த பாவத்தை எல்லாம் போக்கி அவர்கள் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். ஆகையால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் எவ்விதமாக விசுவாசம் வைத்தார்கள் என்றால், அவரை தொட்டால் போதும் நம்முடைய வியாதி நம்மை விட்டு நீங்கும் என்று சொல்லி அவர்கள் நினைத்திருந்தார்கள். அதே போல்தான் சவுல், பேதுரு அவர்கள் போகின்ற இடத்திலே அவருடைய நிழல் பட்டால் போதும் அவர்கள் வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள் என்று சொல்லி படுக்கையிலே வியாதியஸ்தர்களை தெருக்களிலே கடத்தி வைத்தார்கள். பாருங்கள், எத்தனை வல்லமை அவருடைய நாமத்தின் மூலமாக புறப்பட்டு வருகிறது. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இந்த நாளிலே நாம் விசுவாசிப்போம். அவரை தொட்டால் நமக்கு சுகம் உண்டு. ஆகையால் அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். அவரை தேட வேண்டும். அவர் வகை தேடினார்கள், அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். நாம் தேடுகிறோமா? நாம் அவரை நினைக்கிறோமா? நாம் அவரை விசுவாசிக்கிறோமா? தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்று விசுவாசிக்கிறோமா? தேவன் எனக்கு தாழ்வு ஏற்படுகின்ற வேளையிலே எனக்கு தாழ்வை கொடுத்தார், என்னை உயர்த்துவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசியுங்கள். தேவன் அதை எதிர்பார்க்கின்றார். என்னை அவன் விசுவாசிக்கிறானா, என்னை என்னுடைய மகள் விசுவாசிக்கிறாளா என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே தீர்க்கதரிசிகள் விதமாக சொல்லியிருக்கின்றார்கள், இயேசு என்ற இரட்சகர் வருவார், அவர் அனுப்பி எல்லா மக்களுக்கும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் நான் வரப்பண்ணுவேன் என்று தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாவாகிய தேவன் இவ்விதமாக அந்த வார்த்தைகளை கொடுத்தார். பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று அவர் சொல்கிறார். பாருங்கள், அந்த தீர்க்கதரிசி என்ன வார்த்தைகள் சொன்னார்கள்? நான் அவர்களுக்கு சௌக்கியத்தை கொடுப்பேன், ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன், அவர்களை குணமாக்குவேன், குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பேன், சத்தியத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். அதைத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3½ ஆண்டு கால ஊழியத்தில் செய்தார். எல்லா வியாதியஸ்தர்களை தொட்டு சுகமாக்கினார். குஷ்டரோகிகளை தொடமாட்டார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை தொட்டு அவர்களை சுகமாக்கினார்.
சுகமாக்கி அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ, சமாதானத்தோடு போ என்று சொன்னார். அப்படி வியாதிகளை நீக்கினார். அவர்களுக்கு எல்லா வியாதிகளை நீக்கி அவர்களுக்கு சத்தியத்தை கொடுத்தார். நீ இயேசு கிறிஸ்து என்கின்ற தேவ குமாரனை நீங்கள் விசுவாசியுங்கள் என்று சத்தியத்தை வெளிப்படுத்தினார். அவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தம்மை முழுவதுமாக வெளிப்படுத்தி காட்டினார். இந்த நாட்களிலே தேவன் நம்மை வெளிப்படுத்தி காட்டுகிறார். என்னை நீ விசுவாசிக்கிறாயா மகனே என்று சொல்கிறார். இன்னும் ஒரு தீர்க்கதரிசி விதமாக சொல்லுகிறார். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், அந்த மல்கியா தீர்க்கதரிசி கூட இவ்விதமாக பிதாவினுடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லுகிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும். அவர்கள் எவ்விதமாக காணப்படுவார்கள் என்றால் கொழுத்த கன்றுகளைப் போல காணப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், கொழுத்த கன்றுகள் அங்கும் இங்கும் ஓடி திரிந்து அது ஒன்றும் களைப்படையாது. அதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் களைப்படையாமல் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய நடுவில் இருக்கிறார், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி கொழுத்த கன்றுகளைப் போல நாம் இருப்போம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் தேவனை தேடுங்கள். கர்த்தரை தேடினால் வியாதி இல்லை, கர்த்தரை தேடினால் சமாதான குறைவு நம்மை விட்டு நீங்கி போகும், கர்த்தரை தேடினால் பிரச்சனை இல்லை, கர்த்தரை தேடினால் எல்லா ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும், கர்த்தரை தேடினால் கவலைகள் மறந்து போகும், கவலைகள் மறைந்து போகும். ஆகையால் இந்த நாளிலே நாம் கர்த்தரை தேடுகின்ற பிள்ளைகளாய் கர்த்தரை நாம பலத்த துருகம் என்று நினைக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிக்கும் போது நாம் அவருடைய நாமத்திற்குள்ளே புகுந்து நாம் நீதிமானாக மாறி அதற்குள் ஓடி நாம் சுகமாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தேவனை தொடுகின்ற அனுபவம், அந்த 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை தொட்டால் நாமும் தொட வேண்டும். ஆண்டவரே நீர் வாரும், ஆண்டவரே உம்மை நான் தேடுகிறேன், உம்மை நான் தொட வேண்டும், நீர் எனக்கு முத்தம் கொடுக்க வேண்டும், உம்மை நான் அரவணைக்க வேண்டும் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் வாரும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால் தேவன் உங்களை தேடி வருவார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் விதமாக வேத வசனம் சொல்லுகிறது, இதோ வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று தேவன் இவ்விதமாக சொல்கிறார். நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார், நம்முடைய கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார், நம்முடைய உள்ள கதவுகளை தட்டிக்கொண்டே இருக்கிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன்னுடைய கதவை திற, நான் உன்னுடைய உள்ளத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும், உன்னுடைய உள்ளத்திற்குள் வந்து நான் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த நாளிலே இவ்விதமாக விரும்புகிறார். ஆகையால் நம்முடைய பிரச்சனைகள், கவலைகள், பாடுகள், நெருக்கங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியும். அவர் நமக்கு உதவி செய்கின்ற நல்ல கடவுளாக இருக்கின்றார். ஒரு அருமையான உண்மையான ஒரு சம்பவத்தை கூற உங்களுக்கு நான் ஆசைப்படுகிறேன். சிங்கப்பூர் என்ற இடத்திலே நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த சில வாலிபர்கள் அங்கே வேலை செய்தார்கள், ஒரு ஹோட்டலிலே வேலை செய்தார்கள். அப்பொழுது திடீரென்று ஒரு செய்தி வந்தது. என்ன செய்தி என்றால், சிங்கப்பூரிலே வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு பையனுடைய மகனுக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், அப்படி செய்தால்தான் அவன் உயிர் பிழைப்பான் என்ற செய்தி வந்தது. அதை கேட்ட அவனும் அவனுடைய நண்பர்களும் மிகவும் கவலைப்பட்டார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை, அவர்களிடம் பணம் இல்லை, எந்த வழியும் தெரியவில்லை. அதில் நினைத்து கொண்டே அவர்கள் கவலைப்பட்டு கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது அந்த ஹோட்டலிலே தங்கும்படி புருணை ராஜா வந்து தங்கியிருந்தார். அந்த புருணை ராஜா தங்கியிருந்த வேளையிலே இந்த அருமையான பிள்ளைகள் அந்த ராஜாவை நன்கு கவனித்து கொண்டார்கள். என்ன தேவைகளோ அவை இந்த தேவைகளை எல்லாம் அழகாக செய்து முடித்தார்கள். மிகுந்த அன்போடு அவரிடம் நடந்து கொண்டார்கள். ராஜா அவர்களை கவனித்து கொண்டே இருந்தார். அவருடைய உபசரணை, அவருடைய உதவி செய்கின்ற அந்த பாவனை எல்லாம் அவருக்கு பிடித்திருந்தது. அவர் கவனித்து கொண்டே இருந்தார்.
அவர் தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி செல்லும்போது அந்த ஹோட்டல் செய்கின்ற அந்த ஊழியர்களை அழைத்து ஒரு தட்டிலே ஒரு பார்சலை வைத்துவிட்டு, இது உங்களுக்கு என்னுடைய வெகுமதி என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். அந்த வெகுமதி, அந்த பார்சலை பிரித்து பார்த்தார்கள். அதிலே $1,20,000 சிங்கப்பூரின் பணம் அதில் இருந்தது. பாருங்கள், அவர்களுக்கு திகைப்பு, ஆச்சரியம். உடனே என்ன செய்தார்கள்? அந்த இருதய அறுவை சிகிச்சைக்கு என்ன செலவோ அதை முதலாவதாக அனுப்பினார்கள். அதற்கு பிறகு மீதி பணத்தை அவர்கள் பிரித்து கொண்டார்கள். பாருங்கள், தேவன் எப்படி உதவி செய்தார் பாருங்கள். பிரச்சனை உனக்கு இருக்கிறதா? கவலை உனக்கு இருக்கிறதா? ஆபத்து உனக்கு இருக்கிறதா? தேவன் உன்னுடைய பக்கத்தில் வந்து விடுவார். நீ அவரை தேட வேண்டும், நீ அவரை தொட வேண்டும், நீ அவரை பார்க்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசுகின்ற வார்த்தை, நான் உன்னை சுகமாக்க விரும்புகிறேன். 3 யோவான் 2 பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகையால் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நம்முடைய ஆத்மா நன்றாக வாழ வேண்டும், நம்முடைய ஆத்மா சுகமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகிய நாளிலே தேவனுக்கு முன்பாக நாம் முழுமையாக அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, என்னை உம்மிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன். ஆண்டவரே, என்னுடைய ஆத்மா சுகமாய் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, பாடுகள் இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற வியாதி என்னை விட்டு நீங்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால், தேவன் உங்களிடத்தில் அவர் ஆயத்தமுள்ள தேவனாய் இருக்கின்றார். நீங்கள் அவரை தேட வேண்டும், அவரை தொட வேண்டும், அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வல்லமை, அவருடைய கிரியை உங்களிடத்தில் வரும் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அருமையான பக்தனுடைய பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை துதிப்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் வேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மிதித்திடுவாய், தாண்டிடுவாய். மான் கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான் கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நீ நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போம், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போம், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஆம் அருமையானவர்களே,
தேவன் நம்மை சுகமாய் இருக்க விரும்புகிறார். எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாய் இருக்க விரும்புகிறேன் என்று அவர் நம்மை பார்த்து சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை என்பது போராட்டமான வாழ்க்கை, பிரச்சனைகள் உள்ள வாழ்க்கை, வேதனைகள் உள்ள வாழ்க்கை. ஏழை தொடங்கி பணக்காரன் வரைக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் கூட கர்த்தரின் சகாயம் நமக்கு கிடைக்கும்போது எல்லா போராட்டங்களும் ஒரு முடிவுக்கு வரும். தேவன் சொல்கிறார், நான் உனக்கு நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று அவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து தேவனை தேடுகின்ற பிள்ளைகளாய், தேவனை தொடுகின்ற பிள்ளைகளாய் நாம் மாறுவோமானால் தேவன் நம்மை தேடி வருவார். என்னுடைய மகனை, என்னுடைய மகளை நான் ஆசீர்வதிக்க வேண்டும், அவனை நான் அரவணைத்து நான் முத்தமிட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நாளிலே தேவன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். தன்னுடைய 2 கரங்களையும் விரித்து வா மகனே, வா மகளே என்று அவர் கூப்பிடுகிறார். இந்த நாளிலே நம்மை நாம் உணர்ந்து பார்ப்போமா? நம்முடைய பாவங்களை தேவன் முன்பாக ஒப்படைத்து, ஆண்டவரே உம்மை விட்டு நான் மறந்து போனேன், உம்மை விட்டு நான் தூர விலகி போனேன், ஆண்டவரே என்னை நீர் சேர்த்துக்கொள்ளும், உம்முடைய பிள்ளையாக என்னை சேர்த்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்வீர்களானால் அவர் உங்களை அரவணைத்து முத்தமிடுவார். அந்த இளைய குமாரன் தன் பாதை விட்டு திரும்பி சென்றது போல மீண்டும் வரும்பொழுது கட்டி அணைத்து அவர் முத்தமிட்டார். அதே போல நீங்களும் பாவத்தை விட்டு விலகி வந்தால் உங்களையும் தேவன் அழைத்து முத்தமிடுவார், ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதங்கள் பெறும்படியாக நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ளங்கள் கடவுளே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மையாய் நீர் எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆண்டவரே நீதாமே ஊடுருவி பாய்ந்து உம்முடைய வார்த்தைகளை பேசும்படியாக, உம்முடைய வார்த்தைகள் இருதயத்தின் ஆழத்தில் போய் கிரியை செய்யும்படியாக நீதாமே எங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து, ஆம் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் மேலாக உயர்ந்திருக்கின்ற நாமத்தை உடையவரே உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை தொழுகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இல்லை என்றால் எங்களுக்கு ஒன்றுமில்லை, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. இம்மட்டுமாக நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே, இம்மட்டுமாக நீர் எபனேசராக இருந்தீரே ஆண்டவரே. கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வரப்போகின்ற நாட்களிலும் கூட கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருமாண்டுவே. இம்மட்டுமாக ஜீவன் சுகம் பலன் கொடுத்து எல்லாரையும் நீர் வழி நடத்தினர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்படைக்கிற ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், ஆம் ஆண்டவரே எனக்கு சகாயம் கிடைக்காதா, என்னுடைய வாழ்க்கை திசை திரும்பாதா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறைகள் மாறாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கின்ற பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. தன்னுடைய குடும்பத்தின் நிலையை பார்த்து ஆண்டவரே கண்ணீர் விடுகின்ற ஆண்டவரே பெற்றோர்கள் உண்டு ஆண்டவரே, பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே வறுமையை நினைத்து கண்ணீர் உண்டு ஆண்டவரே, கவலைகள் உண்டு ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீக்கும்படி ஆண்டவரை உதவி செய்யும். யாரெல்லாம் இடத்தில் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நீ துணை செய்யும் ஆண்டவரே. அவர்களுக்கு பதில் கொடும் ஆண்டவருடைய வலது கருத்தை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீதாமே அருகே சென்று ஆண்டவரை அவர்களை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே என்று சொல்லி அவர்களை பார்த்து நீர் சொல்லும் ஆண்டவரே. வாலிப ஆண்கள் வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரை. பாவ வழியில் செல்லாதபடி ஆண்டவரை அவருடைய போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரை நீதாமே அவர்களுக்கு பாதுகாவலாக இரும் ஆண்டவரே. வாலிப வயதிலே உன் சிருஷ்டிகளை நினை என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரை வேதத்தை திறந்து வாசித்து ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளாக மாற ஆண்டவரை கிருபை செய்யும் ஆண்டவரே. பாவத்தில் வீழ்ந்து விடாதபடி அவர்களை நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. வயதானவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. உற்சாகத்தை கொடும், பலனை கொடும் ஆண்டவரே. அவர்களை நீர் ஆதரித்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு ஆண்டவரை வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடும் ஆண்டவரே. எல்லா மக்களையும் ஆண்டவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே.
ஆண்டவரே, கடன் பிரச்சனை, வேலை இல்லை, ஆண்டவரே எனக்கு வியாதிகள் இருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்ப்பவர்களுக்கு ஆண்டவரே நீர்தாமே ஆறுதல் செய்யும். அவர்கள் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. கண்ணீர் விட்டு அவர்கள் அழுகின்ற ஜெபத்தை ஒருபோது நீர் புறம்பே தள்ளிவிடாதே ஆண்டவரே. அவர்கள் வெட்கம் அடையாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி அவர்களை பார்த்து நீர் சொல்லும் ஆண்டவரே. எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவனிடத்தில் நாம் கேட்டோம் அல்லவா, தேவன் ஒருபோது நம்மை புறம் தள்ளவே மாட்டார். ஏனென்றால் நாம் அவருடைய கரத்தினால் படைக்கப்பட்ட பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு தகப்பன் நிச்சயமாக செய்வார் அல்லவா, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்கள் என்ன காரியங்களை குறித்து நீங்கள் அவரிடத்தில் கேட்டீர்களோ அதை அவர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். சோர்ந்து போகாதீருங்கள். சோர்ந்து போனால் பலன் குறுகினது. சோர்ந்து போனால் ஆபத்து காலத்தில் பலன் குறுகி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நாம் உற்சாகமுள்ளவர்களாய் தேவன் எனக்கு சகாயம் செய்வார் என்று சொல்லி எப்பொழுதும் அந்த விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வேத வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஊக்கத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் ஒரு நாளும் நீங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண மறவாதேயுங்கள். தேவன் அதை எதிர்பார்க்கின்றார். என்னுடைய பிள்ளை என்னிடத்தில் ஜெபம் செய்கிறானா, என்னுடைய பிள்ளை என்னிடத்தில் கேட்கிறானா என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகையால் ஒருபோதும் ஜெபம் பண்ண மறவாதீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். விதமான ஆசீர்வாதங்களை இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆத்மாவொன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளல்